வெல்கம் டு ஹார்ன்பில் ஸ்டுடியோஸ். இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற கேமரா புதுசா வந்த சோனி A75. இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் ப்ரொஃபஷனல் மிரர்லெஸ் கேமரா கேட்டகரியில வருது. சோனி வந்து இந்த A73 கேமரா வந்த பிறகுதான், எஸ்பெஷலி அந்த டிஎஸ்எல்ஆர்ல இருந்து மிரர்லெஸ் டிரான்சிஷன் ஆன டைம், ஒரு வீடியோ வந்து பர்ஃபெக்டா எடுக்க முடியும், போட்டோவும் பர்ஃபெக்டா எடுக்க முடியும்ன்ற வந்து ஃபர்ஸ்ட் ஹைபிரிட் கேமரா A73 தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் A74 வந்துச்சு, இப்போ A75. இந்த வீடியோ வந்து ஒரு டப்பா திறந்து கேமரா இப்படி அப்படின்னு வந்து சொல்ற ரிவ்யூ கிடையாது. ஒரு ஈவெண்ட் ஃபுல்லா வந்து நான் வந்து இந்த கேமரா வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சிலம்பம் போர்ட்ரேட்ஸ், ஃபைட்டு, இதெல்லாம் வந்து வீடியோவும் எடுத்திருக்கோம், போட்டோவும் எடுத்திருக்கோம். இது எடுத்ததுல வச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்ற ரிவ்யூ. கம்ப்ளீட் ஸ்பெக் ரீட் அவுட்டுக்காக ஒரு வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா இந்த வீடியோவில் அதை எதிர்பார்க்காதீங்க. நெகட்டிவும் சொல்லியிருப்போம், பாசிட்டிவும் சொல்லியிருப்போம், முக்கியமா எக்ஸ்பீரியன்ஷியலாக சொல்லியிருப்போம். ரிவ்யூக்குள்ள இறங்குவோமா? சோனியில் A75 வந்து பயங்கர ஒரு ஃபாஸ்டான என்ட்ரி லெவல் கேமரா. ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வந்து எலக்ட்ரானிக் ஷட்டரில் எடுக்கலாம், இதெல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறக்கு ஒரு ஆக்ஷனான ஒரு சுச்சுவேஷன் நமக்கு தேவைப்பட்டுச்சு. ஒன்றா ஸ்போர்ட்ஸு, வைல்ட் லைஃப் போகணும்னு நினச்சோம். நாங்கள் சூஸ் பண்ணது வந்து சிலம்பம். கிருபா வந்து என்னை வந்து பழவேற்காடு வந்து கூட்டிகிட்டு போனார். அதாவது இந்த புலிகேட் லேக். அங்கே வந்து சிலம்பம் ஆர்டிஸ்ட், சிலம்பு, அதுக்கப்புறம் வந்து மணி, 2 ஆர்டிஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சிலம்பம் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு குட்டி பொண்ணும் வந்தது. உண்மையிலே சொல்கிறேன், அந்த என்டையர் ஷூட் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அதுக்காக வந்து அழகாக வந்து காஸ்டியூம் எல்லாம் போட்டு ரெடியாக வந்து வந்திருந்தாங்க. நாங்கள் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். அந்த இடத்துல வந்து நாங்கள் ஃபீல் பண்ணதுன்னா, ஃபஸ்ட்டு ஷாட்லேருந்தே, அந்த கத்தி சண்டை போடுறதுலேருந்தே அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு குட்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அது பார்த்துருப்பீங்க. ஓகே. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஷாட்ல இருந்தே ஆட்டோ ஃபோக்கஸில் வந்து அந்த ஃபீல் தெரிஞ்சது. சப்ஜெக்ட் ரெக்கக்னிஷன் போட்டானா ஓகே, சண்டை போடும்போது கூட வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து கண்லேயே இருந்தது. தட் வாஸ் வெரி இம்ப்ரெசிவ். இந்த பியாண்ட்ஸ் XR2 ப்ராசஸர் வித் AI சிப் இன்டகிரேட்டட் கொடுத்துருக்காங்க. அதோட டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடிஞ்சதுன்னு நான் சொல்லுவேன். நான் இது வரைக்கும் வச்சுருந்த கேமரா ஸ்போர்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஆனால் வந்து பெருசாக பயங்கர ஆக்ஷனாக கரெக்டாக வந்து ஏரில் ஃப்ரீஸ் பண்ணும், இந்த பாயிண்டில் தான் ஃப்ரீஸ் பண்ணுன்றதெல்லாம் ட்ரை பண்ணதில்லை. ஏன்னா அவ்வளோ ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் அடிக்கிற கேமரா நம்மள்ட்ட இருக்காது. ஓகே, அஃப்கோர்ஸ் ஒரு A9 Mark III மாதிரி ஒரு கேமரா இருந்தால் சிறப்பாகவே பண்ணலாம். பட் வந்து ஒரு பட்ஜெட் கேமராவில் இதெல்லாம் ட்ரை பண்ண முடியுன்றதே வந்து ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஓப்பன் பண்ண மாதிரி இருந்துச்சு. இந்த கேமரா எலக்ட்ரானிக் ஷட்டரில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சோனி G Master மாதிரி ஒரு லென்ஸ் போட்டிங்கன்னா 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் எடுக்கும். அதாவது வந்து அவங்க கத்தி ரோல் பண்ணும்போதோ இல்லை வந்து சுருள் ரோல் பண்ணும்போதோ அது பயங்கர ஆக்ஷனாக இருந்துச்சு. ஒரு பாயிண்ட்டும் வந்து ஆக்ஷன் தான். அது எந்த பாயிண்ட் வந்து நமக்கு வந்து கரெக்டான ஃப்ரேமில் அமையுதுன்னு வந்து சொல்ல முடியாது. அந்த 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் உண்மையிலே ஹெல்ப் பண்ணுச்சு. இந்த 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் எலக்ட்ரானிக் ஷட்டரில் எடுக்கிறேன்னு சொல்லும்போது இன்னொரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும். ப்ரீ கேப்சர். அதாவது நம்ம ஷட்டர் பட்டன் நம்ம அழுத்தி வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது 30 ஃப்ரேம் வந்து அது ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, நம்ம அழுத்திட்டோன்னா அந்த அழுத்துறதுக்கு இருக்கிற ஒரு 30 ஃப்ரேம் 1 செகண்ட் வச்சுருந்தீங்கன்னா வந்துடும். நான் 0.3 செகண்ட்ஸ் தான் நான் வந்து ப்ரீ கேப்சர் வந்து ஆன் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஒரு 10 ஃப்ரேம் இருந்தாவே போதும் எனக்கு தோணுச்சு. அதில் ஒரு சூப்பரான ஷாட்டு அவர் சுருள் சுற்றும் போது வந்து எனக்கு கிடச்சிது. ஏன்னா சுற்றுறதுக்கு முன்னாடி மண்ணை இப்படி வந்து எகிரி விட்டார் அவர். ஓகே, அந்த மண்ணை எகிரி விட்டது வந்து நல்லா ஒரு கர்வை ஃபார்ம் பண்ணுச்சு. ஆனால் அந்த மண்ணை எகிரி விட்ட பிறகு தான் நான் பட்டன் அழுத்தினேன். உண்மையிலேயே டைம் ட்ராவல் வந்து ரிவர்ஸாக வந்து பண்ண முடியும்னு வந்து நான் இது வரைக்கும் நினச்சி பார்த்ததில்லை. நான் அழுத்துனதுக்கு முன்னாடி இருந்த ஷாட்டு வந்து கிடச்சிது. இன்னொரு விஷயமும் சொல்லி ஆகணும். இது வந்து இந்த 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டும் பிளாக் அவுட் ஃப்ரீ. காம்படிஷன்லேயும் கொடுக்குறாங்க. ஏன் 40 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டே வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அது வந்து எப்படின்னா எடுத்த ஃப்ரேமை காட்டும். இது வந்து வியூ ஃபைண்டர் அப்படியே லைவாக இருக்கும். ஸோ ஆக்ஷன் என்ன நடக்குதுன்னு வந்து பார்க்க முடியும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபுல் டேட்டா இருக்கும். யூஸ்வலி இந்த மாதிரி ஹையர் ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் பண்ணும்போது ரா ஃபைலோட பிட்டு வந்து கம்மி பண்ணிடுவாங்க. 12 பிட்டு அந்த மாதிரிலாம் ஒரு சில கேமராவில் வந்து கம்மி பண்ணுவாங்க. இது வந்து 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் எலக்ட்ரானிக் ஷட்டரில் அடித்தாலும் உங்களுக்கு வந்து 14 பிட் ரா கிடைக்கும்ன்றது வந்து உண்மையிலேயே ஒரு சிறப்பான விஷயம். அது வந்து ஃபுல் ஆட்டோ ஃபோக்கஸும் மெயின்டைன் பண்ணும். இது ஷூட் பண்ணும்போது 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் எடுக்கிறதா இருக்கட்டும், ப்ரீ கேப்சராக இருக்கட்டும், ஒரு அருமையான ஆட்டோ ஃபோக்கஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு ப்ராப்பர் டிஸ்பிளேயில் பார்த்து கம்போஸ் பண்ண முடியலன்னா அது வேஸ்ட்டு.
இது 2.1 மெகா பிக்சல் இந்த எல்சிடி கொடுத்துருக்காங்க, வேரி ஆங்கிள் எல்சிடி. இது எப்படி வேணால் ஃப்ளிப் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணலான்றது வந்து கீழிருந்து மேலே, மேலிருந்து கீழே இதெல்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆச்சு. உண்மை சொல்லணுன்னா கிருபாலாம் வந்து மரத்து மேலெலாம் ஏறி எடுத்தான் அதுக்கும். ஆனால் அது A7R5 இருந்தாலும் அது வந்து வேரி ஆங்கிள் எல்சிடின்றதுனால வந்து அது வந்து ரொம்பவே யூஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். இவிஎஃப்பும் ரொம்பவே யூஸபுளாக இருந்துச்சு. முக்கியமாக இந்த டிஸ்பிளேல வந்து வெயிலில் கூட ஓரளவு பார்க்க முடிஞ்சது. நான் எக்ஸ்ட்ரீம்லி பைட்டு வெயிலில் பயங்கர கம்ஃபர்டபுளாக எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு சொல்ல மாட்டேன். பட் டெஃபினெட்லி சன்னி வெதர் மோடில் போட்டிங்கன்னா சூப்பர் யூஸபிள். நம்மளால் வந்து வெயிலில் ஷூட் பண்ண முடியும். ஸோ அது வந்து உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. இந்த 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் எடுக்கும்போது ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து நான் பார்த்தேன். இப்போது ஆல்ஃபா 9.3லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஃபர் வந்து பெருசாக இருக்கும். இதில் வந்து பஃபர் வந்து பெருசாக இல்லை, மேக்ஸிமம் வந்து அரௌண்ட் ஒரு 40 ஷாட் வரும், அதாவது ஒரு 1 செகண்ட் மேலே வரும். ப்ரீ கேப்சரும் சேர்த்துனீங்கன்னா ஒரு 2 செகண்ட் மேலே வரும். ஸோ உங்களோட ஷாட் வந்து நீங்கள் அந்தளவு பிளான் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு பெரிய லிமிட்டேஷன் நான் சொல்ல மாட்டேன். உங்களோட ஷார்ட் பிளானிங் கரெக்டாக இருந்தால் ஸ்போர்ட்ஸ்லேயோ வைல்ட் லைஃப்லேயோ இந்த ஒரு ப்ரீ கேப்சர் ப்ளஸ் இந்த 1 செகண்ட்ஸ் வந்து பாசிபிள். பட் ஆனால் அதுக்கப்புறம் எடுக்கவே முடியாதான்னா அப்படி கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஸ்லோவாக கேப்சர் பண்ண ஆரம்பிச்சு அந்த 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வந்து டக் டவுன் ஆயிரும். இன்னொரு விஷயமும் சொல்லணும், சோனி தவிர நீங்கள் வந்து வேறு தேர்ட் பார்ட்டி லென்ஸோ இல்லை வந்து சோனிலே ஜி மாஸ்டர் இல்லை டாப் ஆஃப் த லைன் லென்ஸ் இல்லாது ஒரு சில லென்சஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் உங்களுக்கு கிடைக்காது. தேர்ட் பார்ட்டி லென்சஸில் 15 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் தான் கிடைக்கும். இது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. பட் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி லென்ஸே இல்லைன்றது கம்பேர் பண்ணும்போது தேர்ட் பார்ட்டி லென்சஸ் சாட்டிஸ்ஃபேக்டரியாக யூஸ் பண்ண முடியும். இந்த 15 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் தான் லிமிட்டேஷன்றது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு வந்து நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஓகே, இந்த அட்வென்ச்சரு, இந்த ஸ்போர்ட்ஸு, இந்த சிலம்பம்லாம் எடுத்தாச்சு. பட் ஆனால் நம்ம மேக்ஸிமம் எதுக்கு வாங்குறது? நான் ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர், சோறு அதுதானே போடுது. அதை பற்றி கொஞ்சம் பேசலாம். ஒரு பர்த்டே ஈவெண்ட் வந்து நான் ஷூட் பண்ணேன். ஃபுல்லாகவுமே ஃப்ளாஷ் போட்டு ஷூட் பண்ணேன். முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன், எலக்ட்ரானிக் ஷட்டரில் ஃப்ளாஷ் வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா இது வந்து பார்ஷியலி ஸ்டாக்ட் சென்சர் தவிர்த்து கம்ப்ளீட்லி ஸ்டாக்ட் சென்சர் A1 Mark 2ல இருக்கிற மாதிரி கிடையாது. ஸோ அதனால நீங்கள் வந்து மெக்கானிக்கல் ஷட்டரில் தான் யூஸ் பண்ணணும். மெக்கானிக்கல் ஷட்டர் யூஸ் பண்ணும்போது ஃப்ளாஷ் வந்து சூப்பராக ஒர்க் ஆச்சு. இதுலேயே வந்து எலக்ட்ரானிக் ஃபர்ஸ்ட் கர்டன்னு ஒரு மோட் இருக்குது. ஒரு சில டைம் ஃப்ளாஷ் ஒர்க் ஆச்சு, ஒரு சில டைம் ஒர்க் ஆகலை. ஆனால் கோடாக்ஸ் X3 ட்ரிகர் போட்டு யூஸ் பண்ணும்போது எல்லாமே ஒர்க் ஆச்சு. அது ப்ராபப்ளி வந்து இந்த ஃப்ளாஷ்க்கான ஃபேர்ம் வேரெல்லாம் அவங்க வந்து அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இருக்கிற டிஃப்ரென்ஸாக இருக்கலாம். அதர்வைஸ் ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி சூப்பராக ஒர்க் ஆச்சு. எஸ்பெஷலி இந்த ஹியூமன் ரெக்கக்னிஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் வித் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து எல்லா சுச்சுவேஷன்லேயும் செமையாக வேலை செய்யுது. இந்த ஈவெண்ட் வந்து அட்லீஸ்ட் ஒரு 100 பிக்சர் வரைக்கும் நான் வந்து போஸ்ட் ப்ராசஸ் பண்ணிட்டேன். டைனமிக் ரேஞ்சில் வந்து ஒரு ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. எனக்கு ஹைலைட் வந்து பெருசாக எங்கேயும் பேர்ன் ஆகலை. ரொம்ப சேலஞ்சிங் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், டக்குன்னு வந்து நான் இந்த பக்கம் வந்து ஷேடோவில் நின்றுருப்பாங்க, நான் ஃப்ளாஷ் போட்டு அடிச்சுட்டு இருப்பேன். டக்குன்னு இங்கே ஒரு ஆக்ஷன் நடக்கும், கேமரா வந்து திருப்பி எடுக்கும்போது பின்னாடி பார்த்தோன்னா ப்ளோ அவுட் ஆகிருக்கும். ஓகே, அதெல்லாம் மேக்ஸிமம் வந்து அந்த இமேஜஸ் எல்லாம் வந்து என்னால் வந்து லைட் ரூமில் வந்து ப்ராசஸ் பண்ணி சேவ் பண்ண முடிஞ்சுது. இதுவே பார்த்தீங்கன்னா லைட் ரூமில் வந்து ஃபுல் ப்ரொஃபைல் இன்னும் கொடுக்கல, பீட்டாவில் தான் இருக்குது. அதில் இருக்கும்போது இவ்வளோ தூரம் என்னால் டிஃப்ரென்ஸ் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் பிக்சர் ப்ரொஃபைல்ஸ், ஃபில்ம் ப்ரொஃபைல்ஸ் வந்து 3 கொடுத்துருக்காங்க. அது 3 ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையிலே சொல்கிறேன், சோனியில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபில்ம் லுக்குன்றது வந்து பார்க்க முடிஞ்சது. அஃப்கோர்ஸ் A7R5லேயே வந்து ஃபில்ம் வந்துச்சு. இப்போ வந்து 3 ஃபில்ம் லுக் இருக்குது, இன்க்ளூடிங் இன்ஸ்டன்ட்டுன்ற ஒரு ப்ரொஃபைலும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தயவுசெய்து யூஸ் பண்ணி பாருங்கள், உண்மையிலே அழகாக இருக்குது. நிறைய பேர் இந்த வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் நம்ம ஒர்க் ஷாப் போகும்போது கேட்பாங்க, சார் அந்த கேரளா கலர் எப்படி சார் கேமராலேயே கொண்டு வருது? சார் கேரளா கலர் வரும் சார். சிலம்பு சுற்றும் போதோ, வாழ் வீசும் போதோ, இல்லை வந்து சுருள் வந்து வீசும் போதோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டில்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஃப்ரீஸ் கிடைச்சாலும் ஓகே, அந்த வீடியோ எடுக்காமல் விட்டுருந்தானா ஏதோ ஒன்று மிஸ் பண்ண ஃபீலிங் இருந்திருக்கும். இதில் இந்த கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ ஹைப்ரிட் கேமரா. உங்கள் ஃபோட்டோகிராஃபிக்கு எந்த அளவுக்கு வந்து ஈடு கொடுக்குதோ அந்த அளவுக்கு வந்து வீடியோவை வந்து சப்போர்ட் பண்ணும். 1080யில் பார்த்தீங்கன்னா 240 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் எடுக்கும். 4Kயில் பார்த்தீங்கன்னா 120 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் இந்த கேமரா எடுக்கும். 120 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் ஆனால் வந்து உங்களுக்கு வந்து APS-C க்ராப் வந்துடும். பட் 4K 60 வரைக்கும் ஃபுல் ஃப்ரேம் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் வியூ ப்ரையாரிட்டின்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, நீங்கள் அந்த ஆங்கிள் ஆஃப் வியூ ப்ரையாரிட்டி வந்து நீங்கள் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா 4K வந்து ஃபுல் ஃப்ரேமாக ஷூட் பண்ணணும்.
இல்லாட்டி நாய்ஸ் ரிடக்ஷனுக்காக 4K 60ல ஒரு ஸ்லைட் க்ராப் இருக்கும். உங்களுக்கு அந்த ஃபுல் ஃப்ரேம் தான் மெயின்டைன் பண்ணணுன்னா ஆங்கிள் ஆஃப் வியூ ப்ரையாரிட்டி வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயம் 4Kல நான் சொன்ன இது அத்தனை ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் அப் டு 120 வந்து 10 பிட் 422 எடுக்கும். S-Log3 சப்போர்ட் பண்ணுது. 11 பிக்சர் ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து வீடியோவோட டைனமிக் ரேஞ்சும் 16 ஸ்டாப்ஸ் வரைக்கும் கொடுக்குதுன்னு சொன்னாங்க. அது நாங்கள் இன்னும் வந்து டெஸ்ட் பண்ணல. பட் வி பிலீவ் இட் இஸ். ஸோ நாங்கள் ஷூட் பண்ணும்போது தெரிஞ்சது பெருசாக வந்து ஹைலைட் பர்ன் அவுட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து சூப்பராக வந்து ட்ராக் பண்ணுச்சு. ஒரு பர்டிகுலர் சீனில் வந்து சிலம்பு சுற்றும் போது ஒரு புஷ் வழியாக, அதாவது நிறையா முன்னாடி வேலியெல்லாம் இருந்துச்சு, குச்சியெல்லாம் இருந்துச்சு, அது வழியே இதே 85mm லென்ஸ் வச்சு தான் நான் வந்து ட்ராக் பண்ணிகிட்டு இருந்தேன். அழகாக வந்து அது பாஸ் ஆகி அந்த மரங்கள் பின்னாடி அந்த புஷ் பின்னாடி பாஸ் ஆகி போகும்போதும் அழகாக ட்ராக் பண்ணிகிட்டே வந்துச்சு. அது பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இனிஷியல் ப்ரையாரிட்டி வச்சுருந்தானா அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் வந்து ட்ராக் வந்து மிஸ்ஸே ஆகலை. ரொம்ப 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 பெரிய விஷயம். வீடியோ எடுக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லாமே நம்ம வந்து கிம்பலில் போட்டு தான் ஸ்டெபிலைஸ் பண்ணணுன்னு வந்து அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடி ஸ்டெபிலைசேஷன் பார்த்தீங்கன்னா இன்பாடி ஸ்டெபிலைசேஷன் இருந்துச்சு, ஆக்டிவ் ஸ்டெபிலைசேஷன் இருந்துச்சு. அதுவே ஓரளவுக்கு டீசெண்டாக ஸ்டெபிலைசேஷன் கொடுத்தது. இதில் வந்து ஆக்டிவ் டைனமிக் ஸ்டெபிலைசேஷன் ஒரு ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல க்ராப் இருக்குது. பட் ஆனால் உங்களால் தாராளமாக ஹேண்ட்ஹெல்டில் ஸ்மூத்தாக வந்து வீடியோ எடுக்க முடியுது. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி வந்து சிலம்பம் எடுக்கும்போது ஒரு ஆக்ஷன் ஓரியன்டாக எடுக்கும்போதே என்னால் வந்து அழகாக வந்து ஸ்டெபிலைஸ் பண்ண முடிஞ்சது. இதோட ஸ்டெபிலைசேஷன் வந்து சோனி என்ன சொல்கிறாங்கன்னா 7.5 இந்த சென்டர், அதே மாதிரி சுற்றி பெரிஃபரல் ஸ்டெபிலைசேஷன் வந்து 6.5 ஸ்டாப்ஸ் வரைக்கும் சொல்கிறாங்க. இது பழைய 5.5 ஸ்டாப்ஸில் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். வீடியோகிராஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா A7 4லேருந்தோ A7 3லேருந்தோ வர்றீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ போத் A7 4 அண்ட் A7 3 யூசர்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட்டான அப்டேட்டாக இருக்கும்னு வந்து நான் நினைக்கிறேன். இந்த சிலம்ப சீக்வன்ஸ் ஃபுல்லாமே A7 5ல தான் வந்து ஷூட் பண்ணியிருக்கு. நிறையா 120 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்டில், மீதியெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து 50 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்டில் வந்து நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். குவாலிட்டி எப்படி, ஓகேவா இல்லை ஓகே இல்லையா பார்த்துருப்பீங்க, பார்த்து சொல்லுங்கள். ஓகே, இதுதான் விஷயம். நான் எடுத்தது வரைக்கும் பார்க்கும்போது அந்த குவாலிட்டி வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்துச்சு. உண்மையை சொல்ல போனோன்னா என்னோடய யூசேஜ்க்கு ஃபார் வெட்டிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி ஷூட்ஸாக இருக்கட்டும், இது வந்து ஒரு பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஆனால் ஸ்பெக்ஸ் கம்பேர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் காம்படிஷனோட நீங்கள் கம்பேர் பண்ணால் எப்படி இருக்குன்னு கேட்டேன்னா அதையும் பார்த்துடலாம். ஓகே, ப்ளஸ் மட்டும் சொல்கிறது வந்து ரிவ்யூ கிடையாது, நெகட்டிவ் சைடும் வந்து சொல்லணும். பட் இந்த நெகட்டிவ் சைட் சொல்கிறது பிரச்சனை இல்லை. இதில் என்ன பிரச்சனைனா ஒரு சில ஃபீச்சர் இல்லை, அதனால வந்து இந்த கேமரா நாட் அப் டு த மார்க்குன்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் ஓப்பன் கேட். ஓகே, அதுக்கான பதில் நான் சொல்ல, ராகவன் என்ன சொல்கிறாரு தெரியுமா? தம்பி கேட்ட முடுற இந்த ஓப்பன் கேட் வந்து ரொம்ப முக்கியமான ஃபீச்சர்னு வந்து சொல்கிறவங்கெல்லாம் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நான் ஹரிசாண்டலாகவும் எடுத்துகிட்டு சோஷியல் மீடியாவுக்காக வெர்டிக்கலும் என்னால் எடுக்க முடியல. ஹரிசாண்டல் வந்து நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து வெர்டிக்கல் வந்து க்ராப் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 3:2 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வந்து உங்களுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு சென்சரில் உங்களுக்கு வந்து 7K ஓப்பன் கேட் வந்து வரக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அது வந்து வெர்டிக்கல் மட்டும் எடுத்துக்கலான். உங்களுக்கு அது யூஸ் ஆச்சுன்னா நல்லது. நீங்கள் வந்து ஓப்பன் கேட் இருக்கிற கேமரா வந்து வாங்கிக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால். பட் ஆனால் எல்லா சுச்சுவேஷன்லேயும் ஓப்பன் கேட் யூஸ் பண்ணி ஹரிசாண்டல் வெர்டிக்கல் எடுக்க முடியுமானா எனக்கு சாத்தியம் இல்லாமல் நிறைய இடத்துல இருந்திருக்கு. ஏன்னா இப்படி பண்ணுற காம்போசிஷன் வேறு, இப்படி பண்ணுற காம்போசிஷன் வேறு. ஸோ நான் நிறையா டைம் வந்து வீடியோ வந்து ஹரிசாண்டல் எடுத்துகிட்டு வெர்டிக்கலுக்கு வந்து தனியாக தான் வந்து ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. இன்றைக்கி ஓப்பன் கேட்டில் ஹரிசாண்டல் எடுத்துகிட்டு வெர்டிக்கல் கிராப் பண்ணிக்கலான்னு சொல்கிற பயல்களை யார் தெரியுமா? ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து ஃபுல் ஃப்ரேம் தான் வேணும், எங்களுக்கு ஏபிஎஸ்சி வீடியோ எடுத்தாலாம் ஒத்து வராதுன்னு சொன்னவங்க தான். அப்போ அதில் கிராப் பண்ணலையா? அதில் கிராப் ஆகிற அதே மாதிரி தானே இது அதோட அதிகமாக ஆகுது வெர்டிக்கலாக வந்து கிராப் எடுக்கும்போது. பட் ஆனால் அவங்களுக்கு ஓகேவாக இருக்குது. இதெல்லாம் என்னென்னா நிறையா வந்து இந்த யூடியூபர்ஸ்னால் வந்த விஷயம்னு தோணுது எனக்கு. உண்மையிலேயே ஃபில்ம் பண்ணுறவங்க, உண்மையிலேயே வீடியோ எடுக்கிறவங்க, அவங்க ரிவ்யூக்கும் ஒரு யூடியூப்காக மட்டும் பண்ணுற ரிவ்யூக்கும் வித்தியாசம் இருக்குது. ஐ எம் சாரி டு சே தட் இது மேக்ஸிமம் இன்டர்நேஷ்னல் ரிவ்யூஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து
நிறையா சொல்கிறாங்க. எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. பட் அட் சேம் டைம் ஓகே, ஸ்பெக் வைஸ் மட்டும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலாம். பட் வந்து ஒரு காம்படிஷன் ஒரு ஸ்பெக்கு கொடுக்கும்போது நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது இல்லையா? இதில் ப்ராபப்ளி என்ன இல்லை சோனி கொடுத்துருக்கலான்னு சொல்கிறேன்னா, 4K 120 வந்து ஃபுல் ஃப்ரேம் ப்ராபப்ளி கொடுத்துருக்கலாம். ஓப்பன் கேட் கொடுக்க வேணாம். பட் மேபி 7K வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கலாம். ஓகே. பட் 7K எனக்கு யூஸ் ஆகுமான்னா எனக்கு தெரில. பட் அட்லீஸ்ட் 6K வந்து டெஃபினெட்லி யூஸ் ஆகிருக்கும். ஏன்னா எடுத்துகிட்டு நம்ம ஸ்டெபிலைஸ் எல்லாம் பண்ணோன்னா கொஞ்சம் லாஸ் இருக்கும். அதுக்கு யூஸ் ஆகிருக்கும். ஸோ ப்ராபப்ளி சோனி குட் கன்சிடர் திஸ். இந்த மாதிரி ஸ்பெக் வைஸ் கம்பேர் பண்ணுறவங்க அடுத்த சொல்கிற பாயிண்ட் என்னென்னா, இன்டர்னல் ரா ரெக்கார்டிங் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது கரெக்டு தான். இன்டர்னல் ரா ரெக்கார்டிங் இந்த கேமராவில் கிடையாது. பட் டே டு டே வந்து வெட்டிங்கோ இல்லை வந்து டாக்குமெண்ட்ரிஸோ யூஸ் பண்ணுறவங்க இன்டர்னல் ரா ரெக்கார்டிங் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான சாத்தியம் கம்மி. ஏன்னா வந்து ஃபைல் சைஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். நான்லாம் வந்து இன்டர்னல் ரா யூஸ் பண்ணுறது இல்லை. நிறைய பேர் வாங்குறவங்களும் பெருசாக வந்து யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இட் டசன்ட் அஃபெக்ட் த யூசர் பேஸ் மச். பட் ஆனால் ஸ்பெக் வைஸ் கம்பேர் பண்ணால் அது எனக்கு இல்லைன்ற ஒரு விஷயம் இருக்குது. புதுசாக ஒரு மிரர்லெஸ் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து இந்த கேமராவா அந்த கேமராவா பார்க்கும்போது ஸ்பெக் வைஸ் பார்த்து அந்த இன்னொரு கேமரா வந்து வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஏன் சோனினால் கொடுக்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரா ரெக்கார்டிங், ஒரு கம்ப்ரஸ் ரா ரெக்கார்டிங் ஃபார்மேட் வந்து சோனி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அஃப்கோர்ஸ் அவங்களோட ஹையர் எண்ட் சினிமா கேமராஸில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ லோவர் எண்ட் கேமராஸில் இன்னும் கம்ப்ரெஸ்டாக ஓகே மெமரி மேனேஜபிளாக ஒரு ரா ஃபார்மேட்டோட சோனி வந்ததுன்னா அது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கும்னு வந்து நான் நினைக்கிறேன். பட் இது எனிவே இந்த கேமரா வந்து இது வந்து டம்ப் பண்ணுதான்னு கேட்டேன்னா இல்லை. இது வந்து போதும், எல்லாருக்குமே போதும். பேப்பரை வச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைன்னு தோணும், அவ்வளோதான். ஒரு புது ப்ராசஸர் வந்து வந்துச்சுன்னா ஒன்று ஆட்டோ ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகும், இமேஜ் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். இது எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு பார்த்துருப்போம். பட் அதை தாண்டி வந்து இந்த கேமராவில் பேட்ரி லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அட்லீஸ்ட் வந்து ஒரு 20 to 30% வந்து அதிகமாக வர்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. அது ஆக்சுவலி உண்மை தான். ஏன்னா A7R5யும் வச்சு பேரலாக நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த கேமராவும் ஷூட் பண்ணோம். பேட்ரி வந்து இது வந்து ஒரு 20% அதிகமாக நின்றுச்சுன்றது வந்து நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். A7 IV நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ண விஷயம் என்னென்னா, ஓவர் ஹீட்டிங் ஆகுது வீடியோ எடுக்கும்போதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய பேருக்கு வந்து அந்த கரெக்டான கார்டு யூஸ் பண்ணாதனாலேயே வந்து அந்த ஓவர் ஹீட்டிங் ஆச்சு. இது வந்து ஃபுல்லாக நேற்று வந்து அந்த வெயில்லையே தான் அந்த சிலம்பு எடுத்துகிட்டு இருந்தோம். எங்களுக்கு ஓவர் ஹீட்டிங்குன்ற ஒரு விஷயம் நடக்கலை. அஃப்கோர்ஸ் வந்து நாங்கள் வந்து கார்டு போட்டு ஆன் பண்ணி விட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஓட விட்டெல்லாம் நாங்கள் டெஸ்ட் பண்ணல. பட் ஆனால் நாங்கள் பீச்சில் வெயிலில் வந்து ஷூட் பண்ணி டெஸ்ட் பண்ணோம். எனக்கு ஈவன் வந்து ஒரு பேஸில் வந்து ஒரு சின்ன வார்ம்த் வந்த மாதிரி கூட தெரில. ஸோ இது வந்து வீடியோகிராஃபர்ஸ்க்கு வந்து ஓவர் ஹீட்டிங்குன்ற ஒரு விஷயம் வராதுன்னு வந்து நான் நினைக்கிறேன். வீடியோ எடுக்கும்போது ஒரு அனதர் முக்கியமான விஷயம் நாங்கள் நோட் பண்ணது என்னென்னா, ஓகே ஈவன் இன்டர்னல் மைக்கே சூப்பராக இருக்குது. அதில் நாய்ஸ் ரிடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஈவன் எக்ஸ்டர்னல் மைக்கும் அந்த நாய்ஸ் ரிடக்ஷன் அப்ளை பண்ணலான்னு இருக்குது. எங்களுக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா, இன்டர்னல் மைக்லேயே வந்து அந்த கத்தி சண்டை போடும்போது, சிலம்பு அடிக்கும் போதெல்லாம் வந்து அந்த சவுண்டெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து ரெக்கார்ட் ஆயிருந்துச்சு. அது நல்ல விஷயம். A7 V மாதிரி ஒரு கேமரா ஆட்டோ ஃபோக்கஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிற ஒரு கேமராவை வந்து வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி கண்டிப்பாக அட்லீஸ்ட் யூஸ் பண்ணியாவது பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ புலிகேட் லேக்கில் வந்து வாட்டர் பேர்ட்ஸ் மட்டும் ஒரு 1/2 hour ஷூட் பண்ணேன். ஓகே, நான் எந்த ஸ்கேல்லையும் ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபரெல்லாம் கிடையாது. ஒரு சில பேர்ட் ஷூட் பண்ணேன். ஆன் ஃப்ளைட் வந்து நிறையா அழகாக ஆட்டோ ஃபோக்கஸ் ட்ராக் பண்ணி 30 frames per secondலாம் ஷூட் பண்ண முடிஞ்சது. ப்ரீ கேப்சர்லாம் வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் ஒரு தேர்ட் பார்ட்டி லென்ஸ் யூஸ் பண்ணனால என்னால் 15 frames per second தான் ஷூட் பண்ண முடிஞ்சது. பிக்சர்ஸ் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சோனி என்னென்ன விஷயத்தில் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து ஒரு ரிவ்யூவாக நான் கொடுக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குது. ஃபஸ்ட் வந்து இந்த பாடி வந்து ரொம்ப நாளாகவே இருக்குது, கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. இன்னும் ஒரு ரவுண்டட் ஃபார்ம் ஃபேக்டர் கொண்டு வந்தேன்னா எல்லாருக்கும் ஒரு சேஞ்சாக இருக்கும், நிறைய பேர் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு விஷயம். அதே மாதிரி மெனு வந்து போக போக ஃபீச்சர்ஸ் ஆட் ஆக வந்து காம்ப்ளிகேட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ சோனி ஷுட் ஃபைண்ட் அ சொல்யூஷன் டு மேக் இட் சிம்பிளிஃபைட். இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக வந்து மெனு கொடுத்தான்னா ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு வந்து ஆக்சஸ் வந்து ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு என்ட்ரி லெவல் கேமராவில் மேபி ஃபர்ம்வேரில் வந்து கொடுக்க முடிஞ்சதுனால்
ஓகே, அந்த 4K 120 தயவுசெய்து ஃபுல் ஃப்ரேம் ஆக்கிருங்க. எனக்கு 6K கூட எனக்கு பெரிய விஷயமா தெரில. அதே மாதிரி நிறைய பேர் இந்த ஓவரா வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து ஓப்பன் கேட் இல்லாட்டி வந்து வேலைக்கு ஆகாது, ராவே இல்லாட்டி வேலைக்கு ஆகாது, அப்படியெல்லாம் இல்லை. இந்த கேமரா வந்து ஸ்டில்ஸும் சரி, வீடியோ எடுக்கிறதுக்கும் சரி, எங்களுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இட்ஸ் அன் அமேசிங் கேமரா. நீங்கள் வந்து சோனி A7 III இல்லைனா கண்ணு மூடிட்டு நீங்கள் வந்து இந்த கேமராக்கு அப்டேட் பண்ணலாம். A7 IV இருக்கிறவங்க நீங்கள் ஸ்டில்ஸ் மட்டும்தான் எடுப்பீங்க, நான் வந்து ரிசப்ஷன் எடுப்பேன், வெட்டிங் எடுப்பேன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ண வேண்டிய தேவை அந்த அளவுக்கு இல்லை. பட் அகெயின் உங்களுக்கு வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் இம்பார்ட்டன்ட். நான் வீடியோ வந்து இனிமேல் நிறைய எடுக்க ஆரம்பிப்பேன். ஏன்னா மார்க்கெட் வந்து வீடியோ வந்து நிறைய ஷிஃப்ட் ஆகுது, அதுவும் 4Kல. அப்படி இருக்கும்போது அதுக்கும் வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தாங்கனாலும் இது வந்து ஒரு நல்ல அப்டேட்டாக இருக்கணும். உண்மையை சொல்லப்போனால் என்ட்ரி லெவல் கேமராஸ் அண்ட் மிரர்லெஸ் வந்து பயங்கர காம்படிட்டிவாக போயிட்டுருக்கு. இது ஆக்சுவலி நம்ம யூசர்ஸ்க்கு நல்லது. எல்லா பிராண்டும் ஒருத்தருக்கு மேலே இன்னொருத்தர் வந்து முந்திட்டு நல்ல நல்ல ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இட் இஸ் அ வெரி ஹெல்த்தி காம்படிஷன் இந்த இண்டஸ்ட்ரி. என்னை கேட்டிங்கன்னா இந்த கேமரா உண்மையிலேயே யூஸ் பண்ணி பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். இத்தனை நாள் நான் வெட்டிங், டாக்குமெண்ட்ரி, போர்ட்ரேட்ஸ்ன்னு வந்து ஸ்லோவாக எடுத்திருந்த என்னைய இந்த மாதிரி சிலம்பம் மாதிரி ஒரு ஃபாஸ்ட்டான சப்ஜெக்ட் கிட்ட உண்மையிலேயே கூட்டிகிட்டு போனதுக்கான கிரெடிட் நான் இந்த கேமராக்கு தரேன். என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ஹைலி கேப்பபிள் கேமரா. நான் 100% இந்த கேமரா வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் வீடியோகிராஃபர்ஸ் எஸ்பெஷலி வெட்டிங் பீப்புளுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணதில் இது வந்து ஒரு ஹை சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. நான் வந்து போர்ட்ரேட், வெட்டிங் அண்ட் ஸ்ட்ரீட் பண்ணுற ஒரு ஃபோட்டோகிராஃபர். எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் பண்ணுறவங்களுக்கு வந்து இது சூப்பரான ஒரு என்ட்ரி பாயிண்ட்டுன்னு சொல்லுவேன். ஒரு ₹2,00,000 பட்ஜெட்டில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப்பில் சோனியில் வந்து கேமரா இருந்ததில்லை. இது வந்து ஒரு பேபி A1 Mark II ஆர் A9 Mark IIIன்னு வந்து சொல்கிற அளவுக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட்டான கேமராவாக இருக்குது. போத் ஃபார் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் வீடியோகிராஃபர்ஸ் வந்து இது வந்து ஒரு செம சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த கேமரா கொடுக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு வந்து உங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன்.